அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசியுமான காலச்சக்கரத்தில் 5ஆவதாக வரக்கூடிய ராசியுமான சிம்மம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டின் தொடக்கம் எப்படி இருக்குது, அப்போது உங்களுக்கு ஏற்படும் கிரகநிலைகள் மூலம் ஏற்படும் சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் என்ன, இது பற்றிய முழுமையான விளக்கத்தையுமே நாங்கள் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. 12 ராசிகள்லையுமே ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கத்தாங்க செய்யுது. 12 ராசிலையுமே குணநலன் அப்படின்னு பார்த்தா அவங்களோட ராசி அதிபதி பொறுத்து மாறும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆளுமை திறனும் தலைமை பண்பும் மிக்க ராசியாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால தாங்க. தன்னால் எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கர்வமும் இயல்பாகவே இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். சூரியனை சுற்றியே எல்லா கிரகமும் வருவது போல இவங்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு 10 நண்பர்கள் இருந்துட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். எப்பவுமே கூட்டத்தில் முதன்மை பெற்று தனித்துவமாக திகழக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிம்ம ராசியை ஒரு சிறராசி அப்படின்னு சொல்லுவாங்க. வலிமையும் அதிகாரமும் மிக்க பதவிகளில் பெரும்பாலான சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க. தந்தையின் தொழிலை தொடர்ந்து செய்யும் பாக்கியம் பெற்றவர்களுமே இந்த சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க தான். பவர் அப்படின்னு சொன்னால் மின்சாரம், அதிகாரம் அப்படின்னு ரெண்டையுமே குறிக்கும். பொதுவாக இவங்களுக்கு அரசு பணி அப்படிங்கிறது கொஞ்சம் எளிதாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜாதகத்தில் வலுவுக்கேற்ப அவங்களோட பணிபுரியும் இடத்துல 4 பேருக்கு பார்க்கும் இடமாக இருந்தாலுமே 40 பேரை வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலுமே அங்கு தலைமை பதிவில் தனித்து நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதிகாரமிக்க தோணியில் தான் இவங்க கேட்பாங்க. வாக்கு சுத்தமும் நேர்மையும் இவங்க கிட்ட நிறையவே இருக்கும். தன்னை நம்பி வந்தவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே துணிந்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதற்காக இவங்களுக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலுமே அது இன்பமாக ஏற்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நம்பி வந்தவங்களை கைவிடாதவங்க. இவங்களுக்கு பிடிச்ச நண்பராக இருந்தால் அவங்களுக்காக எதையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரர்களை நம்பி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலாம், செய்யலாம். ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க அந்த முடிவை எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே மாற்றிக்காமல் உறுதியாக நின்று அந்த செயலை நிறைவேற்றக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தா சைவர்கள் சிவனையும் வைணவர்கள் ஸ்ரீராமனையும் வணங்கி வருவதன் மூலம் நல்ல பலன்களை பெற முடியும். மேலும் உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் நாராயணனுக்கு போற்றி எனவும், சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமச்சிவாயா போற்றி எனவும் 3 முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. அந்த அரியின் சிவனின் திருப்பார்வையால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகி செல்வ நிலை உயர நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்பவும் சந்தோஷம் இருந்தாங்க. என்னதான் கடந்த காலம் நமக்கு சிறப்பாக இருந்தாலுமே வரும் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லோருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு குறித்து இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல கல்வி பலன். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்குமே இந்த 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை கொடுக்கும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. படிப்பிற்காக நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளுமே கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் அதிக ஆர்வம் காட்ட போகிறீங்க. விடுமுறை எடுத்துக்கொள்கிறத குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லதாக இருக்கும். படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அக்கறையோடு தாங்க செயல்படணும். அக்கறையோடு செயல்பட்டால் உங்களுக்கு நன்மை அதிகரித்து காணப்படும். குரு பகவானின் ஆசி உங்கள் மீது இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் போட்டித் தேர்வுகளில் எளிதில் வெற்றி பெறும் வாய்ப்பை பெற முடியும். புதன் பகவானுமே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். புதனும் குருவும் படிப்பு விஷயத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2025ஆம் ஆண்டு. படிப்பு விஷயத்தில் நீங்கள் நினைத்த சாதனையை இந்த வருடம் பெற முடியுங்க. அதன் பிறகு நிதி நிலைமை அப்படின்னு பார்த்தா இந்த 2025 உங்களோட பொருளாதாரத்தில் ஒரு கலவையான சூழ்நிலை இருக்கக்கூடும்.
குரு பகவானின் பார்வை விழுகின்ற காரணத்தால் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தில் சில நேரங்களில் அதிக லாபமும் உண்டாகும். வருமானத்தில் இதுவரைக்கும் இருந்ததை விடவே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேமிக்க தொடங்கலாம். சேமிப்பும் அதிகரிக்கும். பண வரவை அதிகப்படுத்துறது முக்கியம் இல்லைங்க, அதனை சேமிக்கிறது தான் முக்கியம். குரு பகவானின் சாதகமான பலன்கள் உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும். சனி மற்றும் ராகு இருவருமே உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்காங்க. இதனால் பொருளாதாரத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். நிதி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இந்த ஆண்டு முழுவதுமே கவனமாக தாங்க செயல்படணும். 2025ஆம் ஆண்டு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பும் இருக்குது. தடைப்பட்ட கடந்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிவடையும் வாய்ப்பை இந்த வருடம் நீங்கள் பெற முடியும். வேலை செய்யும் இடத்துல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வும் கிடைக்கும் வாய்ப்பை உங்களால் பெற முடியும். குரு பகவானின் அருளால் உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். வேலை இல்லாதவங்களுக்குமே நீங்கள் நினைக்கிற நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்பை பெற முடியும். உயர் அலுவலகத்துக்குள்ள பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். சக ஊழியர்களால் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். இருந்தாலுமே உங்களோட மன உளைச்சல் அவ்வப்போது அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் வேலை விஷயத்துலேயுமே கவனமாக தான் செயல்படணும். உங்களோட பணிகளை சீரும் சிறப்புமாக செய்யணும். எந்த ஒரு சட்டவிரோத செயல்கள்லையுமே ஈடுபடாமல் இருக்கும் வரைக்கும் உங்களோட வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதன் பிறகு 2025 குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்குமே கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடும். குரு பகவானின் தாக்கம் இருக்கிற காரணத்தினால அவ்வப்போது சின்ன சின்ன சிக்கல்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறவுகள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக இருக்கும். செவ்வாய் பகவானின் இடமாற்றம் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கும். விட்டு கொடுத்து சென்றால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெரியவர்களிடம் கலந்து ஆலோசித்து முக்கிய விஷயங்களை நீங்கள் ஆலோசனை செய்து முடிவு செய்வதன் மூலம் குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கும். மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் வாய்ப்பை இந்த வருடம் நீங்கள் உங்களோட குடும்பத்தில் பெற முடியும். இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்குமே 2025 புத்தாண்டு கல்வியில் கலவையான பலனை கொடுக்கும். படிப்பிற்கு உடல் ஆரோக்கியத்திற்கும் முக்கியமளவா உடல் நலம் நல்லா இருந்தால் தான் நல்லா படிக்கவும் முடியும். படிப்பில் ஆர்வமும் காட்ட முடியும். கூடுமான வரைக்கும் நீங்கள் கல்வியில் ஆர்வத்தை கடைபிடிக்கணும். லீவு போடுறது எல்லாமே தவிர்க்கணும். கவனமாக படிக்கிறது நல்லது. குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் சஞ்சாரம் செய்யிருக்கிறதுனால உங்களோட படிப்பு விஷயத்தில் வரும் தடைகளில் நீங்கள் எளிதாக உடைத்தெறிந்து முன்னேறி வருவதற்கான வாய்ப்பையுமே பெற முடியும். இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கமான காலகட்டங்கள் நிலவும். குருவின் பார்வையானது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வீட்டை பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும். தொழிலுமே சிறப்பாக இருக்கும். சேமிப்பு இந்த காலகட்டங்களில் உயர்ந்து காணப்படும். சேமிக்கும் பணத்தை பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. குரு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலுமே சனி மற்றும் ராகு அதன் பிறகு கேது உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் வரும் பொழுது வருமானம் தடைபடும் காரணத்தினால நீங்கள் பணம் வரும் பொழுது சேமிக்க தொடங்குறது நல்லதாக இருக்கும். பொருளாதாரத்தில் அவ்வப்போது சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கும். நிதி விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் முற்றிலும் கவனமாக தாங்க செயல்படணும். அலுவலகத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்குமே கலவையான பலன்கள் கிடைக்கும். தடை தாமதங்களை கடந்து நீங்கள் உங்களோட வேலையில் கொஞ்சம் கடினமாக உழைப்பதன் மூலம் வெற்றி பெற முடியும். பதவி உயர்வு கிடைக்கவுமே உங்களுக்கு உங்களோட பணிகளை நீங்கள் சீரும் சிறப்புமாக செஞ்சால் ரொம்பவும் நல்லதாக அமையும். ஆனால் தடைகளை கடந்த பிறகு தான் உங்களுக்கு வெற்றி வந்து சேரும் வாய்ப்பும் இருக்கும். குருவின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது வேலையில் நீங்கள் சிறப்பாக செயல்படும் வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். உங்களோட ஒவ்வொரு பணிகளுமே அனைவராலும் பாராட்டப்படும். ஆதரவு கிடைக்கப்பெறும். கூட வேலை செய்யவங்க கூட இருந்த கருத்து மோதல்கள் எல்லாம் தானாக விலகிடும். அவங்களுமே உங்களுக்கு உறுதுணையாக செயல்படுவாங்க. இருந்தாலுமே ஏற்றம் இறக்கமான காலகட்டமாகத்தான் வேலை வாய்ப்புலேயுமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு காலகட்டங்கள் நிலவும். நீங்கள் உங்களோட பணிகளை கவனமாகவும் எந்த ஒரு
சிதறலும் இல்லாமல் சரியாக முறையாக செய்வதன் மூலம் அதற்கான பலன்களை அவ்வப்போதே அடையக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டங்களை வரும் நாட்கள் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.